வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள் மிகப்பெரிய மழை சேதத்துக்கு உள்ளாயிருக்கின்றன. கிட்டத்தட்ட அரசுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 249 உயிர்கள் இந்த வடகிழக்கு பருவமழையின் போது உயிரிழந்திருக்கின்றனர். இது ஒரு மிகப்பெரிய சேதத்தை, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். தங்கள் வீடு வாசல்களை விட்டு அனாதைகளாக அரசுடைய முகாம்களில் குடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சென்னை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசு பேருந்துகள் மட்டுமாக ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள 2 லட்சம் பேர் சென்னை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழகத்தையே, குறிப்பாக கடலோர மாவட்டங்களை ஆட்டி படைத்திருக்கக்கூடிய இந்த பெரு வெள்ளம் மழை சேதத்துக்கான காரணம் என்ன? இது இயற்கை நடத்தக்கூடிய நாடகம் என்று பார்ப்பதா? இது எல்லாம் நம்முடைய தலைவிதி என்று பார்ப்பதா? அல்லது இது நிர்வாகத்துடைய அலட்சியம், அதனுடைய விளைவு என்று பார்ப்பதா? இதற்கிடையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஒன்று ஓடியது. வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களால் ஓடிய ஒரு விஷயம். இதை பற்றி பஞ்சாங்கத்தில் ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது. இந்த 26ஆம் தேதிக்கு மேல் கடுமையாக, நவம்பர் 26ஆம் தேதிக்கு மேல் மிகப்பெரிய மழை வெள்ளம் ஏற்படும், குறிப்பாக சென்னை உழுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது என்று ஒரு பக்கத்தை குறிப்பிட்டு அதிலிருந்து சில அடையாளங்களை மேற்கோள் காட்டி இப்படி தெளிவாக சென்னை உழுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி ஜாதகத்தின் மூலமாக, பஞ்சாங்கங்களின் மூலமாக இது போன்ற மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை கணிக்க முடியுமா? அவற்றை தவிர்க்க முடியுமா? இதற்கான பரிகாரங்கள் உண்டா? அல்லது இவையெல்லாம் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையின் வெளிப்பாடா? இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில் யதார்த்த ஜோதிடர் என்று அழைக்கப்படக்கூடிய திரு செல்வி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நான் அறிமுக உரையில் சொன்னது போல, இது போன்ற மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை, பேரழிவுகளை நம்முடைய தலைவிதி அப்படின்னு பாக்குறதா, இல்லாட்டி நிர்வாகத்துடைய அலட்சியம்னு பாக்குறதா? நிர்வாகத்தின் அலட்சியம் எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஏனென்றால் அரசுகள் தான் ஆட்சி செய்கிறது, அரசியல்வாதிகள் ஆட்சி செய்கிறதுனால அது இவர்களை அவர்கள் குறை சொல்வது, அவர்களை இவர்கள் குறை சொல்வது என்று அது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் இருப்பவர்கள், சாஸ்திரத்தை நம்புபவர்களுக்கெல்லாம் நம்ம தமிழ் வருடங்கள் பாத்தீங்கன்னா 60 வருடங்கள் ஏற்கனவே நம்ம முன்னோர்களால் கணிக்கப்பட்ட விஷயம். பாத்தீங்கன்னா பிரபவல இருந்து அக்ஷய வரைக்கும், பிரபவன் ஆரம்பிச்சு அக்ஷயம் முடிகிற வரைக்கும் 60 வருடங்கள் நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அதில் கடந்த வருடம் பாத்தீங்கன்னா ஜெய வருடம் முடிந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா சித்திரை தான், அதாவது சித்திரை 1 தான் தமிழ் வருட பிறப்பு, ஆண்டின் துவக்கமே எங்களுக்கு. அதாவது எப்போ சித்திரை என்ற மேஷத்தில் சூரியன் வருகிறானோ அதுதான் ஜோதிடத்திற்கு தமிழ் வருடத்தின் முதல் நாள். அதுபோல் ஜெய வருடம் முடிந்துட்டு இப்பொழுது மன்மத வருடம் நடக்கிறது. அதுக்கு அடுத்த வரக்கூடிய அடுத்த சித்திரையில் பாத்தீங்கன்னா துன்முருகி வருடம். இது எங்களுக்கு இருக்கப்பட்ட இந்த வருடத்தினுடைய பேர். ஒவ்வொரு வருடத்திற்கும் நம் முன்னோர்கள் அதனுடைய அமைப்பு ஒரு பாடல்களாக பிரித்து வைத்தார்கள். எப்படி குரல் மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு பாடல் உண்டு. அதில் பார்த்தீர்கள் என்றால் இந்த மன்மத வருடத்தின் சிறப்பை பார்த்தீர்கள் என்றால், மன்மத வருடத்தினுடைய அரசன் என்று சொல்லுவோம் ஜோதிடத்தில். சனி பகவான் தான் அரசன் ஆகிறான். சந்திரன் சனி பகவானுடைய அந்த மேகத்திற்கு அதிபதி ஆகிறார். அரசன் சொல்றது அதிபதி. அந்த சனியானவர் இருக்கின்ற சமயத்தில் இந்த மன்மதர் வருடத்தில் மழையால் மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்யும் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய சாஸ்திரம். ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த மன்மத வருடம் வந்தா அந்த மன்மத வருடத்துல மழையால் பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிறது இந்த மன்மத வருடத்துக்கான இலக்கணம். இது 60 ஆண்டுக்கு ஒரு முறை மாறி மாறி அதே மன்மத வருடம் வரும். ஆமா. அப்ப 60 ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த மழையால இந்த மன்மத வருடத்துல பேரழிவு தான் ஏற்படும். கண்டிப்பா வரும். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா? அதாவது இதுதான் நீங்க 60 வருடத்துக்கு முன்னாடி போய் நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணாலோ எதுல பண்ணாலோ இந்த மன்மதரோட காலத்தில் பெரிய விஷயங்கள் என்னன்னா, இந்த பேரழிவு இந்த அந்த பாடல் இருக்கிறத மட்டும் பார்க்க கூடாது. இப்போதைக்கு இருக்கிற கிரக சஞ்சாரங்கள் என்பது மிக முக்கியம். சனி எந்த இடத்துல இருக்கிறார், குரு எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதுதான் ஒரு சாஸ்திரத்துல மிக முக்கியமா பார்க்கிறது. இந்த 60 வருடத்துக்கு ஒரு முறை மழை பெய்யும் மன்மத வருடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ஜெனரலாக இருக்கக்கூடிய விஷயம். அது பாடல்ல இருக்குது, அந்த பாடலையும் இருக்குது. ஆனா நீங்க பாடலை மட்டும் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் அதுக்கு அடுத்த விஷயங்கள் என்ன இருக்கு? அதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் இந்த கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள். அப்ப அது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒருவேளை இந்த 60 வருடங்களுக்கு முன்னால மழை மன்மத வருடத்தின் போது மழை இல்லாம இருந்திருந்தா அந்த கோச்சாரம் காரணம் அப்படி கிடையாது. மழை இருந்திருக்கும், அழிவுக்குண்டான மழை இருக்குமான்றது நீங்க கேட்டீங்கல்ல.
மழை வந்து எவ்ரி இயர் மழை இருக்குன்றது. ஆமா, எவ்ரி இயர் இருக்குன்னு கிடையாது. வடகிழக்கு பருவமழை வந்து 1ஆம் தேதியில இருந்து 3 மாசத்துக்கு பெய்யும் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல வடகிழக்கு பருவமழைங்கிறது. அது வடகிழக்கு பருவமழை எத்தனை வாட்டி நம்மதுல தவறி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. தவறி இருக்குங்கிறது முன்னோர் 10 நாள் தள்ளி போயிருக்கும், 10 நாள் பின்னாடி வந்திருக்கும், 15 நாள் குறைஞ்சு. அதாவது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து பஞ்சம்லாம் தலைவிரித்தாட்டு இருக்கிறதுல மழை தவறுனதுனால தானே இருக்கும். பஞ்சங்களுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு சாஸ்திரத்தில். அதே போல் பாத்தீங்கன்னா இந்த பருவமழை மட்டும் எல்லா வருஷத்திலயும் வடகிழக்கு பருவமழை வந்து உங்களுக்கு கார்த்திகை மாசத்தில் வரணும்ன்றது வந்து விதி கிடையாது. நம்ம சொல்றது வடகிழக்கு பருவமழை என்றது வானிலை ஆராய்ச்சியில வந்து நமக்கு சொல்லக்கூடியது. அதே மழை வந்து எவ்வளவு வாட்டி தள்ளி போகின்றது. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா அது முன்னாடி ஸ்டார்ட் ஆகும், சில டைம்ல வந்து பின்னாடி ஸ்டார்ட் ஆகும், சில டைம்ல வந்து வராம போயிருக்கு. பஞ்சங்கள் பார்த்திருக்கோம், வறட்சி பார்த்திருக்கோம், தண்ணி இல்லாம தட்டுப்பாடுகளை பார்த்திருக்கோம். சித்திரை மாதத்தில் தண்ணிக்காக குடத்தை தூக்கி கொண்டு போறதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்திருக்கிறது தானே. சோ மன்மத வருடத்தில் மழைக்குண்டான வருடம் என்பது ஒன்று ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது தவிர சித்திரையில வந்து கோடை வெயில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தானே. சரி, இல்ல இந்த மழை பெய்ஞ்சாதானே அந்த நீர்நிலைகளுக்கும் உள்ள இருக்கிற பூமியில இருக்கிற நீர் எல்லாம் சேர்ந்தாதானே அந்த பஞ்சத்துல இல்லாம பூமியில இருந்து நீர் கொடுக்கறதுக்கு இந்த மழை முக்கியம் இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த வருடத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு, மன்மத வருடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக கோச்சாரங்கள் எல்லாம் பார்க்கணும். கோச்சாரம் தான் ரொம்ப முக்கியம். கோச்சாரத்தில் சனியானவர் விருச்சக ராசியில் இருக்கின்ற காலத்தில், விருச்சகத்தில் சனியானவர் அடுத்த வருஷம் துன்முருகி வருடம், அதாவது சித்திரை முடிகின்ற வரை, அதாவது 2017 சித்திரை முடிகிற வரைக்கும் அந்த துன்முருகி வருடம் புல்லுவதும் செவ்வாயுடைய வீட்டில் இருப்பதும், அவர் 3 நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற சமயத்தில் அவர் இருப்பார். அதனுடைய விஷயம் என்னன்னா, அனுஷம் கேட்டையில இப்போ வந்து அனுஷம் கேட்டைக்கு அடுத்ததாக விசாகம் முடிஞ்சு அனுஷம் கேட்டையில அவருடைய நட்சத்திர பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சனியானவர். அந்த சனியானவர் செவ்வாய் வீட்டில் இருக்கின்ற சமயத்தில் வரக்கூடிய இந்த மன்மத வருடத்தில் இவ்வளவு பெரிய சேதங்கள். ஏனென்றால் சனிதான் வந்து ராஜாதிபதி ஆகின்ற சமயத்தில் பூமிக்கு வந்து பெருமளவு அழிவுகள். பூமி இந்த மழை திறப்பது மட்டுமில்லை, நெருப்பாலும் உண்டு, அடுத்ததாக பூமி குலுங்குவதாலும் உண்டு. இதெல்லாம் வந்து சனியால் ஏற்படக்கூடிய விஷயம். உங்களுடைய கணக்குப்படி மன்மத வருடத்துல இந்த சனியுடைய கோச்சாரங்கள் இருக்கும்போது இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். அந்த இயற்கை பேரழிவு ஏன் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டத்தில் ஏற்பட்டுச்சு? நெருப்புன்னு சொல்றது தீவிரவாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாடோட நாடு படையெடுக்கிற அளவுக்கு இருக்குது இன்னைக்கு. அதாவது எல்லா விதமான செயல்களும் துர்ச்செயல்களுக்கு உண்டான வருடம் தான் இந்த சனியுடைய கோச்சாரம் காட்டுறது தான் இந்த மன்மத வருடம். அதுல வரக்கூடிய நீங்க சொல்றது வந்து இயற்கையுடைய பேரழிவுகள் மட்டும் இல்லாமல் மனிதர்களால் ஏற்படக்கூடிய பேரழிவு உண்டு. ஆமா உண்டு. நான் அதுதான் முதல்ல வந்து ஜனவரி 1 ஒரு டிவி நிகழ்ச்சியில கூட சொன்னது. மழையால் எவ்வளவு பெரிய பேரழிவுகள் உண்டோ அதே போல் நெருப்பு விஷயத்திலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அணு ஆயுதங்கள் கூட பெரிய அளவுக்கு அந்த அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்துற அளவுக்கு கூட இந்த மன்மத வருடம் கிடையாது, அடுத்த துன்முருகி வருடம் வரைக்கும் மிக மிக கவனமாக உலகம் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் பெரும் கொடுங்கோடான பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் சனி வந்து விருச்சகத்தில் இருக்கின்ற வரை இந்த அமைப்பை இந்த உலகம் சந்தித்து தான் வீர வேண்டும் என்பதுதான் ஜோதிடம். நீங்க சொல்லக்கூடிய தகவல்ல ஒரு ஸ்பெசிபிகேஷன், ஒரு குறைஞ்சபட்சம் முன்ன பின்ன 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும், தமிழ்நாட்டுல பெய்யும், வடகடலோர மாவட்டங்கள்ல பெய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா செல்வி ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாரு. ஆமா, கார்த்திகை மாதம் தானே பர்டிகுலரா சொன்னோம். 1ஆம் தேதி சொன்னதுல ஐப்பசி மாதத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல் கார்த்திகை மாதம் மிக மிக கவனமாக இருக்கும். ஏனென்றால் கார்த்திகை மாதத்துக்கும் விளக்க சொன்னோம். கார்த்திகை இல்ல மழைக்காக கிடையாது. கார்த்திகைக்கு பிறகு மழை இல்லை, கர்ணனுக்கு பிறகு பழமொழி இருக்குது. மழைக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுதான் தவறான விஷயம். கார்த்திகை மாசத்துக்கும் கார்த்திகை தீபம் முடிஞ்ச உடனே மழை கிடையாது என்பது ஒரு ஸ்லேடையாக வந்த விஷயம். கார்த்திகை மாதத்தில் சனி சூரியனானவர் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த சமயத்தில் இந்த சமயத்தில் எப்படின்னா, இந்த மன்மத வருடத்தில் கார்த்திகை மாதத்தில் சூரியனுடன் சனியுடன் சேர்ந்து இருப்பது, சூரியனால் மிகப்பெரிய பாதிப்பு வந்து சனியும் சூரியனும் சேர்வதால் இந்த நம்ம நாட்டுக்கு ஏற்படும் என்பதுதான் அதனுடைய விதி. நம்ம நாட்டுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கா இந்தியாவுக்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மழையால இப்ப பாதிச்சிருக்கு, அதோட முடிஞ்சிரும், மற்றது கிடையாதுன்னு கிடையாது. அரசு ஆள்பவர்கள், நாட்டில் உயர்ந்த நிலைமையில் இருப்பவர்கள், பிரதமராகட்டும் மற்றவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த விதி பொதுவான ஒரு விதி தான். அவர்கள் மிக கவனம். ஏனென்றால் சூரியன் என்றால் அரசு சம்பந்தப்பட்ட அமைப்பு. அதனால் இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் மழை பெய்ஞ்சது, கார்த்திகை மாதத்தில் வேற எந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வரும் என்பதை மிக மிக கவனமா தான் இருக்கணும் இந்தியால. ஏனென்றால் இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக
எடுத்துக்கொள்ளக்கூடாது. மத்த மாதிரி நீங்க சொல்றது எவரி கார்த்திகைக்கா? இந்த இந்த கார்த்திகை ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய கார்த்திகை சொல்ல, ஒவ்வொரு வருடத்துக்கும் வரக்கூடிய கார்த்திகை கிடையாது. இந்த கார்த்திகை இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள்ல. ஆமா, இந்த கார்த்திகைக்கு இதேதான் அமைப்பு. அடுத்த கார்த்திகை வரக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சனியானவர் 2.5 வருடம் இருக்கக்கூடியது, அதிச்சாரப்படி 3 வருடம் இருக்கிறார். அதனால இந்த சனி விருச்சகத்தில் இருக்கின்ற சமயத்தில், கார்த்திகை வருகின்ற சமயத்தில், தை மாதம் முடிகின்ற வரையில் இந்த இயற்கை பேரிடர்கள் இது ஒரு குறைஞ்சாலும் வேற விதத்தில் ஏதாவது ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறதுனால 2016 தையா 2017 தையா? 2016 தை வரைக்கும். ஏனென்றால் சூரியன், அதாவது இப்ப நெக்ஸ்ட் சூரியன் மார்கழியில மாறினாலும் குருவின் வீட்டுக்கு போகிறதும், குருவின் வீட்டுக்கும் அவரு சூரியனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறார். அந்த பரிவர்த்தனை எல்லாம் கணக்கில் போட்டுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இயற்கையுடைய பாதிப்பு மிக மிக கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ஜனவரில என்ன தேதி வரைக்கும் சொல்லலாம் நீங்க? தையில தை மாதம் கண்டிப்பாக 29, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி. இப்ப நீங்க சொல்றது தமிழக அரசு மட்டுமல்ல, தமிழக அரசு தலைமை, முதலமைச்சர் உட்பட, ஆமா, எல்லாரும் தமிழ்நாடு இது மூணுமே கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் பக்காவா. சோ இப்ப இருக்கக்கூடிய பேரிடர்கள் மட்டும் இல்லாம இதற்கு மேலேயும் கூட நடக்கும். மிக மிக கவனமாக இருக்கிறது தான். அதுக்காக தான் இவ்வளவு இந்த மாதிரி ஒரு டிவி நிகழ்ச்சி மூலமா, எனக்காக கிடையாது, நம்ம மக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து எல்லா விதத்திலும் கவனமா இருந்து இந்த பேரிடர் மூலமாக நம்ம கத்துக்கொண்ட பாடத்தோட மறக்க கூடாது. இது எப்படி என்றால், ஒரு விஷயம் அந்த காலத்துல நீங்க நம்ம பெரியவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நீர்நிலைகளுக்கெல்லாம் மக்கள் போறச்செல்லாம் புஷ்பங்களை போட்டு வணங்குவார்கள் என்று சொல்வார்கள். எல்லாத்திலையும் அந்தந்த மரியாதை கொடுத்தார்கள். ஒன்னொன்னுத்தையும் பேணி காமிச்சாங்க. எல்லாத்திலையும் பத்திரமாக ஒரு விஷயத்தையும் கடவுளுக்கு சமமாக, பஞ்சபூதங்களில் ஒரு பூதமாக நீரை பார்த்தார்கள். நம்ம அதெல்லாம் சொல்றது இந்த விஞ்ஞான உலகத்துல சிரிப்பா இருக்கும். கடைசியாக அந்த பஞ்சபூதங்கள் தான் ஜெயிக்கும் என்பதுதான் சாஸ்திரம். அதை தான் நாங்க சொல்றோம். ஜோதிடத்துல ஒரு 50-100 வருஷமா இந்த இயற்கைக்கும் நீர்நிலைகளுக்கும் கடவுளுக்கும் அவமரியாதை ஆரம்பிச்சிருக்குமா? 50 வருஷம் வேணாங்க. நான் என்ன சொல்றேன், 50 வருஷம் ஆரம்பிச்சிருக்குமா? எவ்வளவு வருஷம் ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு இன்னைக்கு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சோம் சொல்றீங்கல்ல, இப்ப மதிக்கல சொல்லுங்க. அது எத்தனை வருஷம்? ஒரு 50 வருஷமா, 60 வருஷமா, 70 வருஷமா? இன்னும் உங்க கணக்குப்படி எவ்வளவு வருஷம் வச்சுக்கோங்க, 100 வருஷம் வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்தியாவிலையும் தமிழகத்திலும் பேரழிவுகள் ஏற்பட்டதே இல்லை. பேரழிவுகள் என்பது உண்டு. எல்லாரும் நீர்நிலையில் தொழுதுட்டு பாரத மாதா, கங்கை மாதா, காவிரி தாயேன்னு சொன்ன போதெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை. பேரழிவுகள் என்றது நான் தான் சொன்னேன். 60 வருடங்கள் நமக்கு எப்படி பிரிக்கப்பட்டதோ, அதனாலதான் 30 வருடம் வாழ்ந்தவர்களே 30 வருடம் தாழ்ந்தவர்களே என்பது மாதிரி இயற்கை பேரிடிகள் நடக்காத நாடு கிடையாது, நடக்காத ஊர் கிடையாது. எல்லா விதத்திலும் நடக்கும். நம்ம சுனாமி என்பது நம்ம உலகத்தில் நம்ம தமிழ்நாடு பார்த்திருக்காது. எப்பொழுதோ பார்த்திருக்கிற சுனாமி வந்தது இல்லைங்களா? அதனுடைய எப்படின்னா உலகம் ஃபுல்லாகும் எல்லாவற்றமான இந்த மாதிரி உலகத்தில் நம்ம நாட்டில் மத்திக்காதுன்னு இல்லை, உலகம் ஃபுல்லா அதுக்கு மதிப்பு குறையிருச்சு. அதனுடைய இயற்கை பஞ்சபூதங்கள் கிட்ட தான் மாட்டுவோம். அதுதானே சாஸ்திரம். பஞ்சபூதத்தினுடைய வெறிக்கு நம்ம பலியாவோம் என்பதுதான் சாஸ்திரம். அதுதான் கல்கியுடைய அமைப்பு. கல்கியுடைய விதத்துல எப்படி எதுவா இருந்தாலும் அதனுடைய அமைப்புக்கு அதற்குண்டான விலையை தான் நீங்க கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு விஷயமும் நடக்கிறது. சோ இவ்வளவு பெரிய பேரழிவுக்கான காரணம் செல்வியுடைய கூற்றுப்படி தலைவிதி. கண்டிப்பாக தலைவிதி இல்லை, அதுதான் நடக்கும். இயற்கையுடைய டெஸ்டினி. அந்த டெஸ்டினி தமிழ்ல சொல்ல. சரி, சொல்லுங்க. அதான் தமிழ்ல சொல்ல மாதிரி. இது இந்த பேரழிவு நடந்தே தீரும். இன்னும் 29ஆம் தேதி, ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் ஜாக்கிரதை இருந்தே ஆகணும். ஆமா, இருந்தே தான் தீரும். இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? அதாவது ஒரு விஷயம், எந்த கிரகங்களால் பாதிப்பு இருக்குதோ நம்ம முன்னோர்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான அமைப்பு கொடுத்திருக்காங்க. அதற்கான மரியாதை என்னென்றால், செவ்வாய்க்கோ அல்லது சூரியனுக்கோ இது மாதிரி பாதிப்புகள், சூரியன் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிக சிறந்த பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்ட விஷயம். 29ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி தலைமையில் இருப்பவர்களுக்கும் அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த ஆபத்தும் நடக்காம இருக்கணும்னு ஆஞ்சநேயருக்கு பரிகாரம் பண்ணும். ஆஞ்சநேயருக்கு பரிகாரம்லாம் இல்ல, மனதார பிரார்த்தனை பண்ணுவதும், ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட துதிகளை ஜெபிப்பதும், அனுமன் சாலிசா போன்ற பாடல்கள் கேட்பதும், சொல்ல முடியாதவர்கள் கூட கேட்கலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி எல்லாம் செஞ்சா கண்டிப்பாக நீங்க சொன்ன ஆஞ்சநேயரை பிரீத்தி பண்றது, ஹனுமான் சாலிசா பாடுறது, ஹனுமனுடைய துதிகள் பாடுறது, இதெல்லாம் பண்ணா ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் நடப்பதாக சொல்லப்படக்கூடிய பேரழிவுகள், ஆபத்துகள் எதுவும் நடக்காது. நடக்கிறது விஷயங்கள் பெரிதாக நடக்காமல் தப்பிப்பதற்கு உண்டான அமைப்பு தான் இது. ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய வேலையை தெய்வ பலத்தால் குறைக்க முடியும்.
எப்படின்னா ஒரு பெரிய நோய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான நல்ல மெடிசன்ஸ், நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் தான் தெய்வ நம்பிக்கை. கூட்டு பிரார்த்தனைகள் என்பது மிக மிக முக்கியம். தனிப்பட்ட பிரார்த்தனையுடன் கூட்டு பிரார்த்தனைகளுக்கு வலிமை அதிகம் என்று சொல்லுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறச்சு அந்த கூட்டு பிரார்த்தனையால் தான் அவர் திரும்பி வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் தான் நடக்குது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கூட ஏன் டாக்டரை கடைசியில எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்கன்னு சொல்லுவாங்க. சினிமால இல்ல, நேரடியாகவும் சொல்றாங்க. நீங்களே படிச்சிருக்கீங்க, நீங்களே எவ்வளவு டாக்டர்ஸோட பழகுறீங்க. எத்தனை டாக்டர் கடைசியா நாங்க எங்களால மேக்சிமம் முடிச்சிட்டோம், நீங்க தெய்வத்தை கும்பிட்டுக்கணும்னு சொல்றது இல்லையா, நடக்கிறது இல்லையா? எப்பேற்பட்ட விதிக்கும். ஏன் இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ல எல்லா விதத்திலும் இருந்து அவர்களுடைய முடியாத ஒரு பட்சத்தில் அங்கேயும் தவறு நடக்கலையா? இல்ல, ஒரு 600 பேர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஒரு 10 பேர் 12 பேர் இயல்பா ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இது. அங்க மட்டும் இல்ல, அரசு மருத்துவமனையில் நடக்குது. நெக்லிஜென்ஸ் என்பது வேறங்க, நோயால சாவுறது என்பது வேற. நெக்லிஜென்ஸ் அந்த ஒரு ஆக்சிஜனை அவர்களால் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆக்சிஜன் எல்லாருக்கும் போய் கொண்டு இருக்கிற ஒரு விஷயமே தடைப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய பேர் புகழ் எல்லாம் இருக்கட்டும், அதனுடைய நெக்லிஜென்ஸ்னாலதான் இப்ப அதனுடைய அமைப்புக்கு இவ்வளவு தீவிரமாக பரவி கொண்டு வருவது எல்லாத்திலையும். அரசாங்கம் அப்படின்னா நடக்கலன்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. அது பெரிய விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் அவங்க என்ன மருத்துவமனையோட கோளாறா இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி விதியோட வழிதான் எனக்கு தெரியல. அதை பார்ப்போம். என்னுடைய கேள்வி என்ன, ஒரு பரிகாரம் பண்ணுவது மூலமாக இந்த மிகப்பெரிய தாக்கத்தை குறைத்து விட முடியும் என்றால் அந்த கணிப்பு தவறானதா இருக்கும். அந்த கணிப்பு தான் நடக்கும் என்று செல்வி உத்தரவாதமா சொன்னதுதான் நடக்கணும் அப்படின்னா பரிகாரம் பலனே கிடையாது. அதாவது நான் தெளிவா என்ன முடிச்சு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஜாதகம் உண்மை என்றால் பரிகாரம் பலன் தராது. பரிகாரம் பலன் தருமானால் ஜாதகம் பொய்யா இருக்க முடியும். இரண்டும் ஒரே நேரத்தில் எப்படி சரியா இருக்க முடியும்? கரெக்டான விஷயம். இப்ப எப்படின்னா கிரகங்களுடைய கண்ட்ரோலர் என்பது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தெய்வங்கள்ன்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட விஷயம். இறை நம்பிக்கை எதுக்கு வைத்தாங்க? தெய்வம் நீங்க சொல்றது சனி ராகு கேது இல்ல, தெய்வம்ன்றது நான் சனி ராகு கிரகங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள். ஓகே, தெய்வங்கள் நீ சொல்றது தேவதைகள், தெய்வங்களே தான், தெய்வங்கள் தான். அது நீங்கள் எப்படி வேணுமா தேவமார்கள் வச்சுங்க, எது வேணுமா வச்சுக்கோங்க. நம்மளது ஒரே தெய்வமா இருந்தாலும் உருவகப்படுத்தி வைத்துட்டார்கள். அந்த உருவகப்படுத்துறதுக்கு தான் ஒரு கிரகத்துக்கும் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் இருக்கின்ற சமயத்தில் அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு நீ வழிபாடு பண்ணு, இந்த பூஜையில கலந்துக்கோ, இந்த அமைப்புக்கு செய், இந்த அன்னதானம் பண்ணு, இதனுடைய வீரியம் என்பென்ற தெய்வத்தை திருப்திப்படுத்துவதன் மூலியமாக அவன்தான் சரணாகதி அடைவதன் மூலியமாக கண்டிப்பாக எப்பேற்பட்ட கிரகம். அதனால்தான் திருஞான சம்பந்தரே பாத்தீங்கன்னா கோளர் பதிகத்தை என்று கொடுத்து எப்பேற்பட்ட கிரகத்தின் கோளாறு இருந்தாலும் என் சிவனையை பத்தி துதித்து வேயூர் தோளில் பங்கன் விடுமுண்டகன் சொன்னபடியே ராகு கேதுவோ அல்லது 9 கிரகங்களுடைய எப்பேற்பட்ட பாதிப்பும் நிவர்த்தி செய்யக்கூடியதுக்கு இதை மட்டும் படிடான்னு அவரு சொன்னதான், செல்வி சொல்லல. இல்ல, அவர் சொன்னாரு. அவரை மாதிரி மிகப்பெரிய மகான்கள் சொல்றத நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலும் கேட்கணும். அது ஓகே, அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நான் கேட்கறது நீங்க இந்த ஜாதகங்களை இந்த கணிப்புகள் எல்லாம் அறிவியல் பூர்வமா சரின்னு சொல்றாரு, நீங்க எல்லாம் சாபிதம் பண்ண முடியும் சொல்றார்கள். இப்ப எங்களை மாதிரி வெளியில இருந்து கேள்வி போட்டு அப்படி சொல்றாரு, செல்வி சொல்றாருன்னு கேட்போம், ஏமன் சொல்றாருங்கிறக்கா கேட்போங்கிற மாதிரி இல்ல. நீங்க ஒரு கான்கிரீட்டான திட்டமிட்ட ஒரு பார்வை வச்சிருக்கீங்க. இது நடக்கும், நடந்தே தீரும், இப்படி பண்ணும்போது இத்தனாம் தேதி வரைக்கும் நடக்கும் சொல்ற ஆட்கள். அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும் நீங்க சொல்லணும். ஒருத்தருக்கு பார்த்து சொல்றீங்க, ஒருத்தருக்கு நீங்க சொல்றீங்க 18ஆம் தேதி வரைக்கும் ஜாக்கிரதையாருன்னு சொல்லி சொல்றீங்க. சொல்லும் போதே 18ஆம் தேதி வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்தாலும் இல்லாட்டாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 18ஆம் தேதி வரைக்கும் ஜாக்கிரதையா இரு, எனக்கு தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். அதான் சொல்றேன், 18ஆம் தேதி வரைக்கும் ஜாக்கிரதையா இரு. ஆனா அடையார் அனந்த பத்மநாப சாமிக்குள்ள போய் இந்த பரிகாரம் பண்ணு சொல்லி சொன்ன ரெண்டுல எது உண்மை? 18ஆம் தேதி ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உண்மையா இல்ல பரிகாரம் உண்மையா? ஒரு கணிப்பும் ஜோதிடத்தில் கணிப்புகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு மேற்பட்ட ஒரு இறை சக்தி என்பதுதான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். நான் தனிப்பட்ட முறையில் இறைவனை நம்புறவன். சரி, நான் இறைவனுடைய நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்குன்னு நான் 100% உணர்றேன், நான் மறுக்கல. ஆனா நான் இப்ப கேள்வி கேட்கறது இறைவனை பற்றி இல்ல, ஜாதகத்தை பத்தி. ஜாதகம் உண்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. செவ்வாய் இங்க இருக்கிறான், சனி இங்க இருக்கிறான், புதன் இங்க இருக்கிறான், அங்க போறோம், படிப்பு வரும், வெளிச்சம் வரும், அங்க போ எல்லாம் சொல்றீங்க. பரிகாரமும் இதுவும் எப்படி ஒரே தளத்தில்? திரும்ப என்னோட கேள்வி ஒரே ஒண்ணுதான். பரிகாரமும் இதுவும் ஒரே தளத்தில் சொல்ல இந்த மாதிரி பாதிப்பு வரும். இந்த பாதிப்புக்கு நிவர்த்தி என்னன்னு தான் அடுத்த கேள்வி வரும். பாதிப்புக்கு நிவர்த்தி சொன்னாலே முடிஞ்சு வச்சுல பரிகாரம் இல்ல. பாதிப்புக்கு நிவர்த்தி என்பது இறை பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையுடைய பலன் நம்ம தப்பிப்போம். முதல்ல சொன்ன உதாரணம் சரியான செக் பண்ண விரும்புறேன். ஒருத்தருக்கு ஒரு விபத்து நடந்துருது,
மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து கால் சரியாயிருச்சு. ஒன்னு கால் உடைஞ்சிருந்தது, கால் சரியாயிருச்சு, பழையபடி சரியாயிருச்சு. ஓகே, இதுவும் நீங்க சொல்ற பரிகாரம் சரியா இருந்தா விபத்தே நடக்கக்கூடாது. விபத்து நடந்து கால் சரியா போச்சு, பாத்தா நான் கால் சரியா போச்சுன்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கால் சரியா போகும். அதாவது பரிகாரம் பண்ணா விபத்து நடக்கக்கூடாது. அதாவது விபத்து நடக்கக்கூடாதுன்றதுதான் நீங்க சொல்றது பெரிய தப்பு. எப்படி என்றால் அந்த விபத்துடன் அவனுடைய இது இல்லாம ஒரு காலுடன் போறதுதான் பரிகாரத்தினுடைய எஃபெக்ட்ன்றதுதான் ஜோதிடம். இல்லாட்டி தலையா போயிருக்கும் சொல்லிருப்பீங்க. அப்படிதான், அதுதான் சாஸ்திரம். நான் ஏற்கனவே நான் முதல்ல இந்த பிரார்த்தனையும் ஜாதகத்தையும் நான் திரும்ப நான் பிரிச்சே வைக்க விரும்புறேன். நான் பிரார்த்தனையை நான் சந்தேகப்படல. அல்லாஹ், ஜீசஸ் எல்லாமே, கிருஷ்ணர் எல்லாமே ஒரு ஓரமா இருக்கட்டும், அது நல்லபடியா பிரார்த்தனை பண்ணட்டும். இந்த பரிகாரம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஜாதகம் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த கேள்வி வருது. பரிகாரத்துல எனக்கு இன்னும் ஒரு பெரிய தெளிவு பிறக்கல. எனக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் நீங்க சொன்ன மாதிரி வீடு வாசலாம் விட்டு அனாதைகளாக அரசுடைய முகாம்ல தங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியேறி இருக்காங்க, பாதுகாப்பாகவோ பயந்தோ வேற காரணம் வெளியேறிருக்காங்க. இத்தனை லட்சம் பேருக்கும் ஒரே ராசியா, ஒரே நட்சத்திரமா, ஒரே கோச்சாரமா? இது தவறான ஒரு விஷயம். எப்படின்னா, இது மாதிரிதான் ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா, இந்த மாதிரி துர்மரணங்கள், இந்த மாதிரி அகதிகள், இந்த மாதிரி விஷயம் நீங்க பாக்குற சமயத்தில் சனியுடைய ஆதிக்கம், சனி பகை வீட்டில் இருக்கின்ற காலகட்டத்தில், இதுல மட்டும் இல்ல, இப்ப செவ்வாயில இருக்கிறதுனால கிடையாது, சனியுடைய அமைப்பு பகை வீட்டிலோ அல்லது சூரியனுடைய வீட்டிலோ இருக்கின்ற காலத்துல எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், எந்த உலகம் முழுவதும் இந்த அகதிகளோ நாடுல பெரிய பெரிய கோடீஸ்வரனா பிச்சைக்காரனா போயிட்டு மத்த வீட்டுல தஞ்சம் அடைகிறதோ, மத்த நாட்டுல தஞ்சம் அடைகிறதோ எல்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்பதுதான் சாஸ்திரம். நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு கிரக சஞ்சாரம் இந்த மாதிரி கோச்சார பலன்கள்லாம் இருக்குது. அப்ப சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது குத்தான மரணங்கள், கூட்டு மரணங்கள்லாம் நடக்கும் சொல்றீங்க. அது எங்க நடக்குங்கிறதுக்கு என்ன கணக்கு? இந்தியாவுக்குள்ளயா, தமிழ்நாட்டுக்குள்ளயா, தமிழ்நாட்டு சில பகுதி இல்லையா, உலகத்துல எங்க நடந்தாலுமா? எதுக்கு இந்த மாதிரியான கூட்டு மரணங்கள், கொத்தா மொத்தமா நடக்கக்கூடிய மரணங்கள் எதுக்கு இந்த மாதிரி கூட்டாவா? நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி சனியோட சஞ்சாரம் இங்க இருக்கும்போது இந்த மாதிரி மொத்தமான மரணங்கள் நடக்கும். அது ஒரு செவ்வாய் எங்க இருக்குன்னு பார்த்து நாங்க சொல்லுவோம், நீங்க இந்த விஷவாயு தாக்குதலோ எதுவா இருந்தாலும் இதுக்கு எல்லாமே ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு நடந்தா மொத்தமா இப்ப நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி சித்திரைக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல இல்லாத பாதிப்பு இந்தியாவில பல பகுதிகளில் அதுவும் வட மாவட்டத்துல, அதாவது வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இது மாதிரி இந்த கொத்தாக நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு தான் சித்திரைக்கு பிறகு. மாதிரியான ஆபத்து தமிழகத்தில் நடக்குதா, பிற மாநிலங்கள் நடக்குதா, ஒடிசாவா, ராஜஸ்தானா, டெல்லியா, ஜம்மு காஷ்மீரா, விருதுநகரா, கடலூரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா, அடுத்த சித்திரைக்கு பிறகு பாத்தீங்கன்னா டெல்லியிலயும் குஜராத்துக்கும் மிக கவனமாக இருக்கணும். ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் நான் சொல்றேன். கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும்? குஜராத்துக்கும் டெல்லிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இல்ல டெல்லியில கெஜ்ரிவால் இருக்காரு, அவருக்கு எப்படி எப்படி பாக்குறீங்க? டெல்லியில நான் நரேந்திர மோடி இருக்காரு, குஜராத்தை சேர்ந்தவர் இருக்கட்டும். வேற எனக்கு நான் போட்ட கணக்குப்படி அங்கதான் காட்டுது. என்னுடைய இது ஜனவரிக்கு மேல, சித்திரைக்கு பிறகு. ஆமா, ஏப்ரல் 14க்கு பிறகு. ஏப்ரல் 14க்கு பிறகு டெல்லியிலயும் குஜராத்லயும் கவனமா இருக்கணும். அங்கே இது போன்ற கொத்தான ஒரு பேரழிவுகள் ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கு. பெரும் பிரச்சனைகள் எல்லாம் காட்டுது. அதுதான் இந்த இடங்களை நடக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க டெல்லிக்கும் குஜராத்துக்கும் நீங்க 2 இடம் ஸ்பெசிஃபை பண்றீங்க. இந்த மாதிரி இடத்தை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க? இந்த இடத்தை ஸ்பெசிஃபை பண்றது, குறிப்பிட்டு சொல்றது, மாநிலங்கள் அளவுல போக முடியுமா, நாடு அளவுல போக முடியுமா, மாவட்டங்கள் அளவுல போக முடியுமா, ஊர் அளவுல போக முடியுமா? அதாவது லாட்டிடியூடு லாங்கிடியூடுன்றது ஒரு நாட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குமே எல்லாமே தனித்தனியா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதோட பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னது எப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய விஷயத்துக்கு அந்தந்த எந்த ஊருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மன்னராவது இருப்பாங்க, இல்லைன்னா ஜனநாயக நாட்டுல ஒரு முதல் மந்திரியோ ஒரு சிஎம்ஓன்ற மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லா நாட்டுக்கும் இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த்தோ மற்றதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சில டைம்ல ஒரிஜினலாக இல்லைன்னா அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடியது பார்த்தா அந்த ஊருக்கான அமைப்போட ஜாதகத்தை பாப்பீங்களா, அந்த நபர்களுக்கான அமைப்போட ஜாதகத்தை பாப்பீங்களா? இப்ப இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த நான் வந்துறேன். இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு தனியா ஒரு ஜாதகம் போடுவீங்களா? இல்லாட்டி இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடினால நரேந்திர மோடியோட ஜாதகத்தை வச்சு இந்தியா கணிப்பீங்களா? இந்தியாவுடைய யார் ஆட்சி செய்யறாரோ அவருடைய அமைப்பை வச்சுதான் மற்றதெல்லாம் பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு. சோ இந்தியா கோச்சாரத்தை தான் பாக்குறது. இந்தியா நெக்ஸ்ட், மோடி ஃபர்ஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யார் ஆள்றாங்களோ அவங்கள வச்சாவே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸியாக கொண்டு போக முடியும். அவ்வளவுதான் என்னுடைய சப்ஜெக்ட். நீங்க பார்க்கிற முறை என்னுடைய முறையில எனக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்தியா
தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இது போன்ற மாநிலங்களுக்கான ஜாதகங்கள் உண்டா? ஈஸியா நான் தான் சொல்லிட்டேன். இப்போ எப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு குடும்பத் தலைவனை வச்சு அந்த குடும்பத்திற்கு எப்படி ஜோசியம் சொல்றோமோ, யார் ஆள்றாங்களோ அவங்களுடைய ஜாதக அமைப்புல, தசாபுத்திகள் அமைப்புல எப்படி இருக்கும், எப்படி இதனுடைய பிரச்சனை வரும், பேர் எப்படி கெடும், எப்படி எல்லாம் பாக்குறது வந்து ஒரு சாதாரண ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய விஷயம். சார், கிரகம் நல்லா இருந்தா ஆட்சிக்கு வருவான்னு சொல்லி சொல்லலாம். ஆட்சிக்கு வர்றவனுடைய கிரகத்தை வச்சுதான் நாட்டுக்கே வரணும்னு சொல்றது லாஜிக்கலா இடிக்குது. நாட்டுக்கு வர்றது இல்லைங்க. ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு நல்ல பேரு புகழ்லாம் இருந்தாலும் ஒரு கிரகம் வந்து அவங்களுக்கு கெடுபலனான ஒரு இடத்துல வரச்ச எப்படியாவது அது கெடுக்க தானே பார்க்கும். அதுதானே ஜோதிடம். இப்போ ஒரு பேச்சுக்கு ஆந்திரா மாநில முதலமைச்சரோட ஜாதகம் ரொம்ப அற்புதமா இருக்குது. சரி, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 100 பேருடைய ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்குது. எந்த ஜாதகம் வீரியமா தாக்கும்? மோசமா இருக்கக்கூடிய 100 பேருடைய ஜாதகம் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகத்தை தான் வீரியத்தினுடைய அமைப்பு. யாரு ஆளுகிறாரோ மன்னர் அவர் தானே. இல்ல, முருகேசனுடைய ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகமா போயிருச்சு. சந்திரபாபு நாயுடு ஜாதகம் ராஜயோகம்ன்றது ஒருத்தருக்கு தான் இங்க கொடுக்குறாங்க ஜாதகத்திலேயே. எல்லாருக்கும் ராஜயோகம் கொடுக்கலையே. கம்பேரிங்ல வந்து எல்லாருமே பாண்டிய மாதிரி பேர் எடுக்கிறாங்கன்னு கிடையாதுல்ல. இல்ல, ராஜயோகம் நீங்க சொல்றது ஒருத்தருக்கு மட்டுமே இருக்கிறதும் இல்ல. ராஜயோகம் ஒட்டுமொத்த ஆந்திரால சந்திரபாபு நாயுடு மட்டும் தான் இருக்குதா? ஆமா, அரசு அமைப்புல அவருக்கு தானே இருக்கு இப்போதைக்கு. கோச்சாரத்துல இப்ப அவருக்கு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு சார். ஆமாங்க, அவரோட இன்ஃபுளுன்ஸா அதே ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஜாதகம் வேலை செய்யல. இப்ப அவருக்கு அதே சமயத்துல சந்திரபாபு நாயுடு சாருடைய ஜாதகத்துல டைம் பேடா இருக்கிறச்ச அந்த அமைப்பை வந்து கணிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. அதுதான் நான் கேக்குறேன். இப்ப சந்திரபாபு நாயுடு ஜாதகம் ஒரு தனி மனிதனோட ஜாதகமா பாப்பீங்களா, ஒட்டுமொத்த மாநிலத்தோட ஜாதகமா பாப்பீங்களா? ஒருத்தரோட ஜாதகத்தை நீங்க தனி மனிதனோட ஜாதகமா பாக்குறதும், முதலமைச்சருங்கனால அவருடைய ஜாதகத்தை நீங்க ஒட்டுமொத்த மாநிலத்தோட ஜாதகம். அவருடைய ஜாதக அமைப்பு படி அவருக்கு வந்து அவருடைய நாட்டுல வந்து அவருக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இது கிடைக்கும். அவருடைய தசாபுத்திகள், நடப்பு தசாபுத்திகள், கோச்சார தசாபுத்திகள், ஜனனகால தசாபுத்திகளுடைய வீரியங்கள், ஜனன காலத்தில் அவருக்கு இப்ப நடக்கிற தசையுடைய கிரகத்தினுடைய பாவம் வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறது, எந்த நட்சத்திரத்துக்கால கரெக்டா இருக்கிறது, இதனால கெடுபலன்கள் வருமா நல்லது வருமான்றத கண்டுபிடிக்கிறதுல வந்து பெரிய விஷயமே கிடையாது. இதுல எனக்கு அடுத்த ஒரு டவுட் வருது. இந்தியாவை ஆள்றது நரேந்திர மோடி நீங்க நினைக்கிறீங்க இல்ல, அரசியல் சாசனம் பிரணாப் முகர்ஜின்னு சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க பிரணாப் முகர்ஜி ஜாதகம் பாப்பீங்களா, பிராக்டிகலா ஆள்றது நரேந்திர மோடி ஜாதகம் பாப்பீங்களா? எல்லா உத்தரவுகளும் ஜனாதிபதி நாணயன்படி தான் வந்து ஆகணும். தமிழ்நாட்டுல எல்லா உத்தரவும் முதலமைச்சர் ஆணையன்படி, அமைச்சர் பெருமக்கள் சொல்லுவாங்க முதலமைச்சர் கவர்னர் உத்தரவுப்படி தான் வரணும். அப்ப உத்தரவு கூட நீங்க சொல்லுவீங்க இல்லையா, நியூமராலஜி நான் முடிச்சிடுறேன். நீங்க வந்து நியூமராலஜி படி பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க, இந்த பேரை இத்தனை மாதிரி எழுதிட்டே வா, இந்த மாதிரி எழுதி நீ எழுது ஆவணமாக ஆகதான் அது நீ உடனே போய் உன்னுடைய பேரை நீ ரெஜிஸ்டர் பண்ணி மாத்திக்கணும் சொல்றீங்க. ஏன் ஆவணத்துல அந்த பேர் மாறணும். அப்ப 2 வி சேர்த்துக்கோ 2 எஸ் சேர்த்துக்கோன்னு மாத்துறீங்க. ஆவணப்படி இந்த நாட்டுடைய தலைமை குடிமகன், முதல் குடிமகன் ஜனாதிபதியும் ஆளுநரும். ஆனால் நீங்க வந்து நரேந்திர மோடியோட ஜாதகமும் ஜெயலலிதா ஜாதகம் பாத்தீங்கன்னா என்ன கணக்கு? நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டை ஆள்வதற்கு மக்கள் வந்து இவர் தான் என்னுடைய பிரதம மந்திரின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் வந்து அங்க பிரதமராக வந்து நிக்கிறாரு தவிர பிரணாப் முகர்ஜிக்கு அவருக்கு போட்டி போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கல. பிரணாப் முகர்ஜி நீங்க சொல்றது வந்து கையெழுத்து போடுவதற்கு கடைசியாக சட்டம் செல்வதற்கு கொடுக்கக்கூடிய கையெழுத்து தானே இவருது, அதுதானே நீங்க பாக்கணும்னு நீங்க சொல்றீங்க. பட் எனக்கு என்னன்னா, இந்த நாட்டை ரூல் பண்றதுக்கு மக்கள் இவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இந்த மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. இந்த மக்கள் யாருக்கு போடுறாங்களோ அவங்க ஜாதகம் மிகப்பெரிய இம்பாக்ட் தானே கொடுக்கும். நான் தான் கேக்குறேன், முருகேசனை வந்து நீங்க தொழில் பண்ண சொல்லி அனுமதி கொடுக்கல, அவர் வேண்டாங்க அவர் பண்ண சொல்றீங்க, அவருடைய மனைவி பேர்ல பண்ண சொல்லி சொல்றீங்க. அப்ப ஒட்டுமொத்த பிசினஸையும் டீல் பண்றது யார்? முருகேசன் தான் டீல் பண்ணுவாரு. ஒட்டுமொத்த பிசினஸ் டிரான்சாக்சன் பூரா அவர் தான் பண்ணுவாரு. அவர் தான் கிளையண்ட பாப்பாரு, அவர் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாரு, அவர் தான் உற்பத்தி பண்ணுவாரு. ஆனா செக்ல கையெழுத்து போடுறதும் ஃபார்ம்ல கையெழுத்து போடுறதும் மட்டும்தான் அவங்க மனைவி. தொழில் ஸ்தானம் வந்து அவங்க மனைவி ஜாதகத்துல வந்து தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் இவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான கிரகத்துல வந்து முதலாளியாக இருக்கக்கூடாத அமைப்பு இருக்கின்ற பட்சத்தில் நான் சொல்றேன். இல்ல நீங்க காரணம் என்னங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டேன், மக்களுக்கும் புரியும். நான் சொல்றேன், அந்த இடத்துல ஒரு கையெழுத்துக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. நீ முதலாளி, எல்லா தொழிலையும் நீ தான் நிர்வகிப்ப, ஆனா கையெழுத்து போடுற அதிகாரம் உனக்கு கிடையாது, உன்னுடைய மனைவிக்கு. சரி, அப்ப அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து கையெழுத்து போடுறவங்களுக்கு தான். ஆட்சின்னு வந்த உடனே நிர்வாகம் பண்றவங்களுக்கு தான் கையெழுத்து போடுறவங்களுக்கு கிடையாது சொல்லி அப்படியே மாத்துறீங்க. ரெண்டுல ஏதாவது நாங்க எதுவுமே மாத்தலையே. நாங்க எங்க மாத்தணும்? நாங்க ஒண்ணுமே ஆட்சி தலைவர் அப்படின்னா ஜனாதிபதி தலைவர் ஒரே ஒரு விஷயம் கேட்டதுங்க. ஒரே ஒரு விஷயம், ஜனாதிபதி தலைமையில நடக்கட்டுங்க, இந்த நாடு நடக்குது, ஒரு நடக்கட்டும். நீங்க சொல்றது கரெக்ட். அவர் வந்து பிரதம அமைச்சர், உங்க பாஷை வந்து முதல் அமைச்சர், கரெக்ட். உங்க பாஷையிலே வர
இப்ப இந்த நாட்டுல வந்து ஒரு பிளட் வருது. இப்போ பிளட் வந்து நாட்டுல இது கவர்னர் சரியில்லைன்னு கத்துறீங்களா, மத்தவங்க சரியில்லைன்னு கத்துறீங்களா? சார் நீங்க சொல்றது லாஜிக்கலா நான் ஏற்கிறேன். நான் வந்து கண்மூடித்தனமா நான் இந்த கேள்வியும் கேட்கல. நான் ஒரு 100% ஏத்துக்கிட்டு தான் சொல்றேன். ஆனால் நீங்க தானங்க சொல்றீங்க ஓனர் யாரு அப்படிங்கிறது பிரிச்சு வைக்கிறீங்க இல்லையா? கையெழுத்து போற அதிகாரம் கொண்டவங்க தான் ஓனர். அதனால அவங்களுடைய ஜாதகம் உங்களை பாதிக்காது. அப்படி கிடையாதுங்க. 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானம் வந்து இவருக்கு வந்து இல்லாம இவருக்கு அடிமை ஸ்தானத்துல இருந்ததுன்னா கையேந்தி பணம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு நீ உன் பொண்டாட்டி பேரு அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாதான் அவங்கள ஒத்துக்க முடியும். சொல்றேன் யாரோ அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இவருக்கு இருக்குன்ற பட்சத்துக்கு மனைவியோ சகோதரனோ இன்னொரு ஜாதகத்தை நீங்க கொடுக்குறீங்க. நீ வந்து ஓனர் நீ கிடையாதுப்பா, ஓனர் நூறால் வச்சுக்கோ, சகோதரனோ பார்ட்னரோ பொண்டாட்டியோ ஏதோ வச்சுக்கோன்னு சொல்றீங்க. அதான் நாங்க கையெழுத்து போறதுலதான் அந்த வீரியம் அதிகாரம் இருக்கு நீங்க முடிவு பண்றீங்க. தொழில் பண்றது பூரா முருகேசன் சரி, ஆனா அவர் தொழில் பண்றதுக்கு சம்பளம் வாங்குற ஜாதகம் தான் உனக்கு இருக்குன்னு சொல்லிடுறீங்க. ஆனா ஓனர் வந்து வேற ஆள் வச்சிருக்கீங்க. அதே நிலைமை தான் ஆட்சியில நிக்குது. பிரதமரும் முதலமைச்சர் தான் ஆள்றாங்க. கண்கூடு எல்லாரும் ஏற்கிறது வந்துங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ரப்பர் ஸ்டாம்ப் என்றதுதான் ஜனாதிபதி என்றது அடுத்த பேர். இதெல்லாம் விமர்சனம் இருக்கட்டுங்க. அதுதான் ஆக்சுவலா இருக்கிற அவங்க ரைட்ஸ். ஒரு நிமிஷம் சார், நீங்க சொல்றபடி நீங்க பேர் மாத்துறீங்களா? ஜனாதிபதி அனுப்புற சட்டங்களை ரிட்டர்ன் பண்ற சட்டம், ஜனாதிபதி ரிட்டர்ன் பண்ற சட்டம் திருப்பி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி திருப்பி அனுப்பிட்ட பிறகு எத்தனை வாட்டி ஜனாதிபதி திருப்பி அனுப்ப முடியும்? 2 முறைக்கு மேல திருப்பி அனுப்ப முடியாது. கேட்டுட்டு தான் ஆகணும். அப்புறம் நான் என்ன கேக்குறேன், சுப்பிரமணியன் ஒரு பேர் அத்தாரிட்டி யாரப்போ? அதான் நான் சொல்ல நான் கேக்குறேன் அத்தாரிட்டி சுப்பிரமணியன் ஒரு பேர். சுப்பிரமணியன் எழுதிட்டு இருக்கான். அவனை ஊர் புறம் சுப்புனி தான் கூப்பிடுறாங்க. சுப்புனிங்கிற பலனுக்கான பேருக்கான பலன் சொல்லுவீங்களா, சுப்பிரமணியங்கிற பேருக்கான பலன் சொல்லுவீங்களா? ஊர் பூரா உன்னை சுப்ரீம் தானப்பா கூப்பிடுறான், அதனால உனக்கு பலன் வந்து 8 தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? சுப்பிரமணியனால 12 சொல்ல போறீங்களா? இல்லைங்க, இப்ப வந்து பேர் ராசி பலன் கிடையாது, ஜாதக பலன் என்பது வேற. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது எப்படின்னா, இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க, ஊர் பூரா முதலமைச்சரையும் பிரதமர் தானே சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான் கேக்குறீங்க. அதான் ஊர் பூரா என்னை சுப்ரீம் தான் கூப்பிடுவாங்க. சரி, அப்ப எனக்கு சுப்ரீம்ங்கறக்கான பலன் கிடைக்குமா, சுப்பிரமணியங்கறக்கான பலன் கிடைக்கும்? எதுக்கு ஒரு இல்ல சார், ஊர் பூரா முதலமைச்சர் சொல்லுவாங்க, பிரதமர் சொல்லுவாங்க. ஆனா அதிகாரம் வந்து கவர்னர்ட்டையும் ஜனாதிபதி இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி இன்னொரு பதில் சொல்றேன். அந்த ஜனாதிபதி நினைச்சா, அந்த கவர்னர் நினைச்சா நடக்கக்கூடிய ஆட்சியவே கலைக்க முடியும். இப்ப யார் ஓனர்? இல்லைங்க, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அதிகாரம் அது. ஆனா மக்கள் கொடுத்த அதிகாரம் என்பது கலைக்க முடியும். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் பத்தி பேசிருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்றதுன்னா ஒரு அலங்கார பதவிக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கும்ன்றது நிறைய விஷயம். மக்கள் வந்து யாரை ஆள்றதுக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகம் தானே இம்பாக்ட் பண்ணும். அதை இல்லாம வாதத்துக்கு வேணும்னா கொண்டு வரலாம். நீங்க எப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள் தான் நான் வாதம் எடுக்கிறேன். நான் வந்து இங்க இருந்து இல்ல புதுசா கிடையாது. வீரமுனியோ சுபவீர பாண்டியனோ கருணாநிதியோ கேட்கிற கேள்வி நான் கேட்டல. சாமானிய நீ உங்களை போன்ற ஏற்பாளர்கள் சொல்லக்கூடிய கேள்வி தான் நான். நீங்க தான் பரிகாரத்துக்கு இப்படி பண்ணு, மனைவி பேர்ல வச்சுக்கோ, பார்ட்னர் பேர்ல வச்சுக்கோ நீ சொல்றீங்க. அப்ப பேர் படி வருமா, பல செயல்படி வருமானு கேள்வி வருது இல்ல. ஒருத்தருடைய தொழில் ஸ்தானத்துல வந்து அவருக்கு வந்து இண்டிவிஜுவலா வருகின்ற சமயத்தில் அவருடைய ஜாதகத்துல வந்து உனக்கு ஜாதகத்துல உனக்கு இது கிடையாது, உனக்கு அடிமை சாசனம் தான் இருக்கு, நீ தொழில் ஆரம்பிக்கிறது வேற ஒருத்தவங்க பேர்ல ஆரம்பிக்கவே வேணாம். இல்லைங்க, நான் தொழில் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப இதுல நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன், பட் நான் உழைக்கிறது ரெடி, வேற யாராவது எங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு யாராவது பார்த்து சொல்லுங்கன்னா அவங்க பேர்ல அவங்க ஃபேமிலியில யாருக்காவது நல்லா இருந்தா இவங்களை வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போறோம். எதுக்கென்றால் அந்த 10ஆம் இடம் என்பது ஜாதகத்தில், அதே போல அந்த விரயஸ்தானம் என்பது அவங்க இண்டிபெண்டன்ட் ஜாதகத்துல அதே வந்து அந்த தொழில் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு இருந்தா ஒத்துக்க போறோம். இல்லப்பா இது சரியா இல்லன்னா சரியா இல்லன்னா சொல்ல போறோம். ஜோதிடம் வந்து ஒரு கணிதம், ஒரு அறிவியல் அப்படின்னா ஜோதிடர் ஏன் கணிப்பு மாறும்? அது வந்து டாக்டர்ஸே ஒரு மெடிசன்ஸ் மாத்தி ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு வர டாக்டர்ஸே மெடிசன் மாத்தி கொடுத்திருந்தாலும் பாராசிட்டமால் என்ற காம்பினேஷன்ல சிலவங்க கொடுக்கறது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு மாதிரி தானே சார். அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வெள்ள மாத்திரை எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படி கையை விட்டு. ஆனா என்ன இருந்தாலும் எல்லாமே ரிப்ளை பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொல்றக்கூடிய விஷயங்கள், ஜோதிடம் படித்தவர்கள் ஜோதிடம் தெரிந்தவர்களுடைய கிரக பலன்கள் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். மேக்சிமம் ஜோதிடம் தெரிந்தவர்களுடைய கிரக பலன்கள் இல்ல, ஜோதிடத்தை அவர்களுக்கு நான் நினைக்கிறேன். செல்விட்ட கேட்டா ஒரு பலன், ஒரு பரிகாரம், ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர் கேட்டா ஒரு பலன், ஒரு பரிகாரம், ஒரு பிரச்சனை. இப்படி செகண்ட் தேர்ட் ஒப்பீனியன் எதுக்கு வருது? ஒப்பீனியன் வந்து இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது சார். ஒப்பீனியன் இல்லாம இருந்தா அது வளர்ச்சியே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஒப்பீனியன் இருக்கட்டும், எது சரின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நீங்க சொன்னீங்க ஒரு நாட்டோட ஜாதகத்தை நான் அதை ஆழ்பவர்கள் மூலமா தான் தீர்மானிப்பேன்னு சொன்னீங்க.
இன்னொருத்தர் சொல்லுவாரு அந்த நாடு வந்து இந்தியா அப்படின்னு இருக்கு, INDIA தான் கணிச்சு சொல்லணும்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. இந்தியாங்கிறது 1947 ஆகஸ்ட் 15 உருவானது, அன்னைக்கு ராத்திரி 12 மணிப்படி கணக்கு பண்ணு இன்னொருத்தர் சொல்லுவாரு. இந்த மூணுல எது சரின்னு கேட்பேன். இல்ல அது அவங்கவுங்க விஷயம் சார். நான் என்ன சொல்றேன், என்னுடைய நாட்டோட பலன் நாட்டோடைய பலன் வந்து சிலவங்க வந்து அந்த நாடு ஆரம்பிச்ச நாளே அந்த நாள் கணக்குல தான் போடுறாங்க. அந்த பர்த் டேட்ன்ற மாதிரி இரவுல ஆரம்பிச்ச சுதந்திரம் வாங்கின அந்த டேட்டை வச்சுதான் கணிச்சு போட்டு இந்தியா ஜாதகத்தையே வந்து கணிச்சு வச்சிருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த ஜாதகம் மட்டும்தான் வாழும்ன்றதுக்கு வந்து நான் மாறுபட்ட கருத்து இருக்குது, என்னுடைய கருத்து. அதான் கேக்குறேன், நீங்களும் ஜோதிடர் அவரும் ஜோதிடர், நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க அவர் ஒரு கருத்து சொல்றாரு, எது சரி நான் கேக்குறேன். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்றதுதான் கரெக்ட் நான் நினைக்கிறேன். அதான் சொல்லணும் சார், நீங்க சொல்றது உங்களுடைய ஒப்பீனியன், அதுக்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்கு. ஜாதகமே தவறுன்னு சொல்ற கூட உரிமை இருக்கு, அது ஒரு பக்கம். நீங்க திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய விஷயம் இட் இஸ் a science, இட்ஸ் a mathematical thing. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தான் இருக்கணும், ஒரு ரிசல்ட் தான் இருக்கணும். கணக்கு வந்து 2+2 நீங்க எப்படி போட்டாலும் 4 தான் வரணும். அவர் போட்டா 4, இவர் போட்டா 5. 2+4 2 × 4 தான் சாஸ்திரம் என்பது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். மேத்தமெட்டிக்கல் ஆளுக்கு மாறுதுன்னு கேக்குறேன். மாறலையே, இது வந்து இதுதான் இதனுடைய தேரி. இதுல வந்து சிலருக்கு பேர் எடுக்கணும்னு சொல்லி இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், அந்த பாக்குற விதி தவறு என்று சொல்றதெல்லாம் வந்து அது அவங்களுக்கு வந்து பேர் கிடைக்கணும்ல சார். சோ மத்த டாக்டர் எல்லாம் தப்பு, நீங்க தான் ஒரிஜினல் டாக்டர். நான் ஒரிஜினல் டாக்டர் இல்ல, என்னுடைய வியூ இதுதான், என்னுடைய வியூ தான் கரெக்ட் நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதான் மத்தவங்க எல்லாம் போலி டாக்டர், நீங்க மட்டும் தான் ஒரிஜினல். போலி டாக்டர்ன்ற பேச்சே கிடையாது. இல்லங்க சார், நான் திரும்ப கேக்குறேன். நீங்க வந்து நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன், 2016 யார் ஜெயிப்பா, நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவீங்க, நண்பர் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவீங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இதெல்லாம் யூகம். நீங்க ஜாதகப்படி நான் சொல்றேன் பார், இந்த அம்மா திரும்ப உட்காரும், இல்ல இவர் திரும்ப வந்துருவாரு, அவர் ஒரு நீங்க ஒரு பலன் சொல்றீங்கன்னா இட் ஹஸ் பி ஃபேக்ட். அது வந்து பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லணும். ஆமா, அது வந்து ஆளுக்கு ஒருத்தர் மாறுபடும். அது சயின்ஸா? எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தெல்லாம் நான் பொட்டுல அடிச்ச மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள். இல்ல சார், நீங்க சொல்றது நான் உங்களை பத்தி தனியா கேட்கல, நான் கேட்கறது செல்வியோட ஜாதக கணிப்பு பலன் திறன் பத்தி இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னா எது சரிங்கிற கேள்வி, ஜாதகம் பற்றிய கேள்வி வருமா வராதான்னு கேட்கிறேன். அதாவதுங்க, எது சரி எது தவறுன்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இதுல மேட்டர்ல. எப்படி என்றால் எல்லா விஷயங்களும் வந்து எல்லா விதமான அமைப்பு வந்து இது கரெக்டாக ரொம்ப நாள்லாம் போகாது. ஒரு சமயத்துல வந்து அது மக்கள் வந்து எல்லாத்திலயும் வந்து தெரியாத அளவுக்கு இல்லை. இன்னைக்கு வந்து மக்களுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 80% மக்களுக்கு ஜோசியத்தினுடைய அறிவு வந்து நிறைய வந்துருச்சு. அதனால இது வந்து ஈஸியா அவங்களே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு அறிவோ மத்ததோ இல்ல. இல்ல அறகுற டிரைவர் வண்டிக்கு ஆபத்து மாதிரி அறகுற ஜோதிடர் நாட்டுக்கே ஆபத்துன்னு நான் நினைப்பேன். நீங்க வந்து அவரவர் வந்து ஆளாளு பாக்குறாங்கன்னா போற வரவெல்லாம் 2 லட்சம் சுக்கிரன் 4 லட்சம் செவ்வாய் 7 சனின்னு சொல்ல ஆரம்பிச்சாலும் எங்க போய் முடியுது? இதற்கான பலன் நம்ம வந்து, ஏன்னா இது வந்து ஒரு அச்சத்தையும் சேர்த்தே கலந்து கொடுத்துறீங்க. நீங்க அப்படி ஒரு பேர் எழுதிய டாக்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட வேலை பார்த்துறீங்க. அது உனக்கு பாத்துக்கோ அப்படி போய் இப்படி போய் சொல்லும் போது அவன் எந்த ரிஸ்க்குமே எடுக்க விரும்ப மாட்டான். நம்ம ஊரு பூரா பாக்குறோம், குழந்தையில துப்புள் குடி சுத்திருச்சுன்னு சொன்னா பரவாயில்ல அவன் சுத்தட்டும், எந்த பேஷண்ட் சொல்றது இல்ல, எந்த தகப்பனும் சொல்றது இல்ல, ஏதோ துப்புள் குடிச்சிருக்கு பிள்ளைய நல்லபடியா காப்பாற்றணும். அது மாதிரி நீங்க தான் சொல்றீங்க, உனக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சூமந்திர காலின்னு சொல்லும் போது எதிர இருக்கிற பயந்து போயிடுறான். அப்ப நீங்க சரியான ஜோதிடரா தவறான ஜோதிடரா, உங்களுக்கு இது முழுமையான அறிவு இருக்குதா, முழுமையான தெளிவு இருக்குதா, யாரு பாப்பா, யார் ஆத்தன்டிகேஷன் பண்றது, யார் சர்டிபிகேட் கொடுக்கறது? நீங்க அவர்கிட்ட போனா அப்படித்தான் பாத்துக்கணும், நீ ஏன்ட்ட போனா அப்படித்தான் பாத்துன்னு சொன்னா அது எப்படி இருக்க முடியுது? ஆளாளுக்கு ஒரு தியரி எப்படி உருவாக முடியும் இடத்துல? இல்ல ஒவ்வொருத்தருடைய நீங்க எப்படி வந்து ஜோதிடத்துல வந்து பலித்தம் தானே மிக முக்கியம். பலித்தம் வந்து எத்தனை நாள் தான் மறைச்சு வைக்க முடியும்? ஜோதிடத்துல எத்தனை பொய் பலித்தம் கொடுத்துட்டு எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? சோ இதுக்கு ஏதாவது சக்சஸ் ரேட் இருக்கா? சக்சஸ் ரேட்ன்றது அவங்கவுங்க எழுதின புஸ்தகங்கள், அவங்க இது வரைக்கும் எழுதி கொண்டு இருக்கிற இதுதான் அதனுடைய அவங்களுடைய இதுவே வந்து எப்படின்னா அவங்க வைத்துக்கிட்டு போன வரலாறு தானே ஜோதிடத்து சாஸ்திரத்தில். எதுக்கு ஒருத்தரை கொண்டாடுறோம்னா அவருடைய ஜாதகத்தில் அவர் கணித்த விதங்கள், அவருக்கு சொல்லி கொடுத்த கணக்குகள், இந்த கிரகத்தினுடைய பார்வைக்கு இந்த பலம் இருக்கிறதுன்னு அந்த காலத்துல எழுதி வச்ச ஆசிரியர்கள் தான் இன்னைக்கும் கொண்டாடப்படுகிறார்கள். ஜோதிடர்கள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. ஜோதிடத்திலே 1000 பாகுபாடு இருக்கு. பஞ்சாங்கம் எல்லாரும் அடிப்படையா நீங்க பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கத்திலேயே திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கு. அப்ப 2 பஞ்சாங்கத்துல எது சரி? 2க்கும் எவ்வளவு வேறுபாடு? வேறுபாடுகள் என்றது திருத்தி கணிக்கப்பட்டதுதான். வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்தி கணிக்கப்பட்டது திருக்கணிதம், அவ்வளவுதான். அதனுடைய பெரிய விஷயம் இல்ல. வாக்கியம் தான் பேஸ். அந்த வாக்கியத்துல இருந்து திருத்தி அமைச்சாச்சுனாலே பழசு செல்லாது தானே சார் தான்? அது எப்படிங்க செல்லாது? அரசியல் சாசனத்துல எமர்ஜென்சி போது செக்யூலர் 2 சோசியல் 2 வார்த்தை சேர்த்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படிதான் நீங்க அரசியல் சாசனத்தை எழுத முடியும். அதுக்கு மாதிரி வேற மாதிரி பழசுல அப்படிதான் இருந்துச்சு, ஒரிஜினல் எழுத முடியாது. ஒரிஜினல் என்னவா இருந்தாலும் திருத்தப்பட்ட பிறகு திருத்தப்பட்டதான் செல்லும், பழைய ஏற்பாடு செல்லாது. சரி, அது வந்து சட்டத்திற்கு இல்ல இல்ல இது வந்து எங்களுக்கெல்லாம் தனி சட்டமே சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன? இல்ல சட்டம் தனி இல்ல. நீங்க பேசுறது எப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்பது வேறு. நான் என்ன சொல்றேன், வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் கிரகத்தினுடைய வீரியங்கள் வந்து 2 நாள் 3 நாள் வந்து ஒரு ஜோதிடத்துக்கு வேறுபாடு பண்றது வந்து
அவங்க வாக்கியத்திலையும் திருக்கணிதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்பு, இந்த நட்சத்திரத்துக்கால வந்து 2 நட்சத்திரத்துல 2 ராசியில இருக்கிற நட்சத்திரங்களுக்கு வந்துதான் அந்த மாதிரி பாதிப்பு வரும். ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப திருக்கணிதத்தை பேஸ் பண்றவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைல், நான் திருக்கணிதத்தை தான் பேஸ் பண்ணுவேன்றது, வாக்கியத்தை பேஸ் பண்றவங்க வாக்கியத்தை பேஸ் பண்றது. இந்த 2 பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கால இடைவெளி மட்டும்தானா, கணிப்பிலே பிழை இருக்குமா? கணிப்புல பிழை எல்லாம் வராது. கணிப்புல பிழை எல்லாம் 2 பஞ்சாங்கமே சரிதான் சொல்லுவீங்க? ஆமா, கணிப்புல பிழை வரதுக்கு கிடையாது. ஏனென்றால் தசாபுத்திகள் ஆரம்பிக்கிறது, அந்த நாட்கள் வேண்டுமானாலும் மாறுபடுமே தவிர கணிப்புல எப்படி பிழை வரும்? கணிப்புல பிழை வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஜனவரி 29 வரைக்கும் நீங்க ஒரு கஷ்டமான நேரம் சொல்லி சொல்லிட்டீங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் இருக்கலாம் சொல்லி சொல்லியிருக்கீங்க, தமிழகத்துக்கு மட்டுமே சொல்லி சொல்லல. நான் சரியா புரிஞ்சிருக்கேனா? இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமா பாத்துக்கணும். ஜனவரி 29 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து கவனமா இருக்க வேண்டிய நேரம். ஆமா, மேல இருந்து கீழ வரைக்கும். ஆமா. ஜனவரி 29க்கு பிறகு குஜராத்லயும் டெல்லியிலயும் கவனமா இருக்கணும். நான் சொன்னது சித்திரை, அது சித்திரைக்கு பிறகு. ஆமா, ஏப்ரல் 14. ஏப்ரல் 14க்கு பிறகு குஜராத்லயும் டெல்லியிலயும் கவனமா இருந்துக்கணும். நான் போட்ட கணக்குல எனக்கு அப்படிதான் தெரியுது, அவ்வளவுதான் என்னுடைய கணக்கு. நீங்க சொன்ன கணக்குல டெல்லி அப்படிங்கிற இடத்த நீங்க கெஜ்ரிவால் வச்சு பாப்பீங்களா, நரேந்திர மோடி வச்சு பாப்பீங்களா? அதான் நான் தான் சொல்றேன், இப்போதைக்கு வந்து நரேந்திர மோடிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. சோ நீங்க இப்ப டெல்லியை கணிச்சு சொன்னது வந்து டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலோட கணக்கு வச்சுதான் சொல்றீங்க? ஆமா, நான் அதை தான் வச்சு சொல்றேன். ஓகே. தமிழ்நாட்டுல 2016 மே மாசத்துல தேர்தல் முடிஞ்சு புதிய ஆட்சி வந்து வரணும். அந்த ஜனவரி 29க்கு பிறகான காலகட்டம் எப்படி இருக்கு? இந்த தேர்தல் காலகட்டம் வரைக்கும் தேர்தல் வந்து ஜனவரி 8ல இருந்தே நிறைய விஷயங்கள் மாறும். தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ராகு கேது பயிற்சி உண்டு. தேர்தல் முன்கூட்டியே நடக்கலாம். முன்கூட்டியே இல்ல, ஜனவரி 8ல இருந்து நீங்க சொன்ன அந்த தேர்தலுடைய விஷயங்கள்லாம் நிறைய சூடு பிடிக்க டைம் ஜனவரி 8. தமிழக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா தேர்தல் சூடு பிடிச்சிரும். எனக்கு அது தெரியாது. ஜனவரி 8ல இருந்து தான் அதனுடைய வீரியங்கள் அதிகமாகும். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான வீரியம் ஜனவரி 8ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கும். கண்டிப்பா. ஓகே. இந்த 29க்கு பிறகு அந்த மே மாசம் 10-13 வரைக்கும் தான் அந்த தேர்தல் நடந்து புதிய ஆட்சி வரணும். இந்த ஆட்சி தொடர்றதோ அடுத்த ஆட்சி வரதோ அந்த காலகட்டம் தான் நடக்கணும். புதிய சட்டசபை பொறுப்பேற்க வேண்டிய காலகட்டம். அதுல ஏதாவது ஸ்பெசிபிகேஷன் உங்களால் ஏதாவது யூகிக்க முடியுதா, குறிப்பிட்டு தான் யூகிக்க முடியாது? நான் அரசியல் பத்தி கேட்கல, அடுத்து கேட்க போறேன். என்ன யூகிக்கணும்? இல்ல, இந்த தேர்தல் நடக்கக்கூடிய விதம் எப்படி நடக்கும், அதுல வந்து ஏதாவது ஒரு திருப்பம் இருக்கும் அந்த மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க ஜனவரி 8க்கு பிறகுதான் தேர்தல் சூடு பிடிக்கும்னு ஒரு கணிப்பு சொல்றீங்க. ஜனவரி 8 பிறகுதான் ராகு கேது பயிற்சிக்கு பிறகுதான் வரும்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு பேப்பர்லயும், பெரிய பத்திரிகை பேப்பர்லயும் எழுதியிருக்கேன். ஜனவரி 8க்கு பிறகு அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள். கூட்டணி உட்பட எல்லாமே அப்புறமா தான் நடக்கும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், மக்கள் நல கூட்டணிகள் ஒரு பக்கம், தேமுதிக, பாஜக, பாமக எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரு கூட்டு சக்தியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இல்ல ஒரு தனிநபர் சக்தி பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? இல்ல, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அரசியல் சம்பந்தப்பட்ட, ஏனென்றால் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்சிமம் எல்லாருக்கும் வந்து தெரிந்த ஒரு இது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய இதையும் நான் பாக்குறேன். யாருடைய மனதையும் வந்து இது வந்து அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை வந்து கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. என்னுடைய கேள்வியுமே வந்து கருணாநிதியா, ஜெயலலிதாவா, அன்புமணியா, தமிழிசை சவுந்தரராஜனா, வேற யாருமா, நான் இனி இண்டிவிஜுவல்ஸ் பத்தி நான் கேட்கல. என்னுடைய கேள்வி என்ன, இந்த ஆட்சி தொடர்வது அல்லது ஆட்சி மாறுவது அப்படிங்கறத தாண்டி போய் இந்த பவர் எப்படி இயங்குதுன்னு தான் நான் கேட்கிறேன். இது வந்து ஒரு சேஞ்சுக்கான விஷயமா தெரியுதா, இல்லாட்டி இருக்கிற தொடர்றதுக்கான விஷயமா தெரியுதா? இல்ல, இது சொல்லிட்டாவே மேட்டரே முடிஞ்சு போயிடுமே. பெரிய சூட்சமா அதான் என்னுடைய வேலை. விஷயங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா வந்து இதுல வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அதில் ஜோதிடத்தில் நீங்க எப்படி எல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் வந்தேன்னா, என்னுடைய நாட்டுல நான் இருக்கிற நாட்டுக்கு சுபிச்சம் கிடைக்கணும், இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து இந்த மக்களுடைய பிரார்த்தனையில தீர்க்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்து உட்கார்ந்து. தனி மனிதர்கள் இது போல பேரிடர்களை தவிர்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும், அது ஒண்ணுதான் உங்களுடைய பரிகாரம். பிரார்த்தனை பண்ணணும், பஞ்சபூதத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். பிளஸ் இந்த மாதிரி ஒரு பேர் அழிவை தவிர்க்கிறதுக்காக அனுமாருக்கு ஏதாவது செய்யணும். கண்டிப்பாக. இது வந்து அந்தந்த ஜாதகர்கள் பண்ணுமா, ஒட்டுமொத்தமா எல்லாருமே பண்ண முடியும்? யார் வேணுமா பண்ணாலும் உண்டு. இது வந்து இந்த சனியால் தான் இவ்வளவு பெரிய அபகடம் என்பதனால தனிப்பட்ட முறையில் எல்லோரும் சேர்ந்து அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா போன்ற பாடல்களை கேட்பது, அனுமன்களுக்கு உண்டான பிரீத்தி பண்ணுவது, அந்த கோயில்களில் நடைபெறுகின்ற அன்னதானத்தை பண்ணி மக்களுக்கு அதனால் பாதிச்சவங்களுக்கு கொடுக்கிறது, துணிமணிகளை கொடுக்கிறது, நல்லவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்றது, எல்லாவற்றிலும் பசுனை தீபம் ஏற்றுவது வந்து ஒரு பெரிய பரிகாரமாக காணும். இந்து மதம் அல்லாத மாற்று மதம் கொண்டவர்கள், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவருடைய மதப்படி என்ன இருக்கோ அதுபடி கூட்டு பிரார்த்தனை போன்ற விஷயங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்யறதுதான் காப்பாற்றப்படும். நன்றி திரு செல்வி, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.
மீண்டும் உங்களுக்கும் எல்லாருக்கும் தந்தி டிவி தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.